வணக்கம். யார் உலகில் நிம்மதியானவர் என்ற ஒரு கேள்வியை சிஷ்யன் குருவிடம் கேள்வியாக கேட்கிறார். இந்த உலகத்திலே நிம்மதியாக இருப்பவர்கள் யார் குருவே? எனக்கு அதை விளக்கிச் சொல்லுங்கள் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அதாவது உலகத்திலே கஷ்டப்பட்டு படித்து ஒரு ஐஏஎஸ் அப்படிங்கிறது நமக்கு உயர்ந்த கல்வியாக தெரிகிறது. ஒரு ஐஏஎஸ் தேர்வாகி ஒரு மாவட்ட கலெக்டராக இருக்கிறார், அல்லது ஒரு செக்ரட்டேரியட்டிலே ஒரு பெரிய பதவியிலே இருக்கிறார். பல்வேறுபட்ட வாக்குகளை பெற்று ஒரு மனிதர் என்ன பண்ணுறாரு? ஒரு மந்திரியாக இருக்கிறார், முதல் அமைச்சராக இருக்கிறார், பெரும் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். இதுபோன்று பல்வேறுபட்ட சூழ்நிலையிலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிலே யார் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வியை அந்த குருவிடம் சிஷ்யன் கேட்கிறார். அப்பொழுது இப்போ நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறோம், ஒரு தேர்வாகிறோம், ஒரு பதவியிலே அமர்கிறோம். அதுவரை ஒரு மனோநிலை. இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு 6 மாதத்துக்கு பின்னாடி நீங்கள் கலெக்டராக ஃபீல் பண்ணுவீங்களான்னா, அந்த நபர் தன்னை ஒரு கலெக்டராக ஃபீல் பண்ண மாட்டார். காலையில் எந்திரிச்சோடனே அந்த துறை சார்ந்த பிரச்சனைகள் அவரை ஆட்படுத்தும். அதுபோல்தான் முதலமைச்சருங்கிறவர் நம்மளுடைய பார்வைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கலாம், அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம். ஆனால் அவர் விழித்தெழும்போது அவர் முதலமைச்சராக எழமாட்டார். அந்த துறை சார்ந்த பிரச்சனைகள், அந்த துறை சார்ந்த அழுத்தங்கள், இவற்றோடு தான் அவர் எழுகிறார். ஒரு பெரும் செல்வந்தராக இருக்கலாம், நல்ல பெரிய பங்களாவில் நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கலாம். ஆனால் எழும்போது அவர் செல்வந்தராக எழுவதில்லை. அந்த செல்வத்தை காப்பாற்றுவதிலும், செல்வத்தை பெருக்குவதிலும், செல்வத்தில் இருக்கக்கூடிய அழுத்தங்களையும் பாதுகாக்கின்ற நபராகத்தான் அவர் தினசரி எழுகிறார். ஆக இந்த புற உலக வாழ்க்கையோடு தன்னை ஒட்டி கொண்டு வைத்திருக்கின்ற எவரும் பதவியாலோ, பணத்தாலோ, செல்வத்தாலோ, புகழாலோ ஒரு மனிதர்கள் தினசரி நிம்மதி அடைந்து விடுவதில்லை. ஒரு புகழினுடைய உச்சிக்கு சென்ற ஒருவர் தினசரி எழும்போது தான் புகழினுடைய உச்சிக்கு சென்று விட்டோம் என்ற எண்ணத்தோடு அவர் எழுவதில்லை. இந்த புகழை தக்க வைத்து கொள்வதிலும், மேலும் இது போன்ற புகழை அடைந்தவர்கள் நமக்கு நிகராக இருக்கிறார்களே என்றும் கவலைப்படுகின்ற மனோநிலையோடு தான் மனிதர்கள் இருக்கிறார்களே ஒழிய, இந்த புற உலக பொருட்களாலும், புற உலகத்திலே இருக்கின்ற புகழாலும், புற உலகத்திலே இருக்கின்ற செல்வத்தினாலும், புற உலகம் தருகின்ற ஆரோக்கியத்தினாலும் ஒரு மனிதர் நிரந்தரமாக நிம்மதியாக இருப்பதில்லை. இப்போ யார் நிம்மதியாக இருக்கிறார்கள்? எவரொருவர் ஆத்ம விசாரணையில் தன்னை அறிந்து தான் யார் என்பதனை ஞானத்தினால் விளங்கி கொண்ட, ஞானத்தினால் வெளிச்சம் பெற்ற ஒருவர்தான் எழும்போது தான் யார் என்பதனை புரிந்து கொண்டு எழுவதனாலே சுற்றி நிகழ்கின்ற அனைத்தும் பட்டும் படாமலும், சுற்றி நிகழ்கின்ற அனைத்திலும் சாட்சியாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர் எந்த வேதனைகளாலும், எந்த தன்மையினாலும் அவர் துவண்டு போவதும் இல்லை. எந்த ஒரு நிகழ்வு அவரை சுற்றி நிகழ்ந்தாலும் அது கொண்டு அவர் பெருமைப்படுவதும் இல்லை. அவர் எதை கண்டு பெருமைப்படுவதும் இல்லை, எதை கண்டு பொறாமைப்படுவதும் இல்லை, எதையும் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் இல்லை, எந்த ஒன்றும் தனக்கு கிடைக்கவில்லையே என்று அவர் கவலைப்படுவதும் இல்லை. அதாவது உதாசீனனாக, அதாவது இருக்கிறது எனவே அது அனுபவிக்கிறேன், அது இல்லை எனவே அது இல்லை என்ற ஒரு பக்குவ நிலையோடு எவரொருவர் இருக்கிறாரோ அவர்தான் நிம்மதியானவர் என்று அந்த சிஷ்யனுக்கு குரு விளக்கி கூறுகிறார். நன்றியும்
வணக்கம்.